ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் அத்தியாயம் அப்சர குண்டத்தின் மகத்துவம். வியாசமா முனிவர் கூறினார், நல்ல நடத்தையே மிகப்பெரிய தர்மம். அது மற்ற எல்லா தர்மங்களையும் விட மிகப்பெரியது. தங்கள் கடமையை கடைபிடிப்பவர்கள், கோபத்தை வென்று தங்கள் புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் ருத்ரலோகத்திற்கு செல்கிறார்கள். இது சம்பந்தமாக என் மனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்கள் புனித இடத்தில் வசிக்காவிட்டாலும், கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காவிட்டாலும் சந்திரனின் பிரகாசத்துடன் மற்ற உலகங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் பெண்கள், மிலேச்சர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், சூத்திரர்கள், விலங்குகள், பறவைகள், மிருகங்கள், ஊமைகள், சோம்பேறிகள், பேச இயலாதவர்கள், விழி காண இயலாதவர்கள், செவி கேட்காதவர்கள் போன்றவர்கள், தவம் செய்ய இயலாதவர்கள் மற்றும் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் குறித்து என்ன? அவர்கள் மகா காலவனத்தில் இறந்தால் அவர்கள் அடையும் இலக்கு என்ன? சனத்குமாரர் கூறினார், பெண்கள், மிலேச்சர்கள், மந்த புத்திசாலிகள், விலங்குகள், பறவைகள், மிருகங்கள் இவை அனைத்தும் வியாசமா முனிவரே, அவர்கள் சரியான நேரத்தில் மகா காலவனத்தில் உயிர் துறந்தால் ருத்ரலோகத்திற்கு செல்கின்றனர். அவர்கள் தெய்வீக உடல்களுடன் அங்கு செல்கிறார்கள். அவர்கள் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். பேய்கள் மற்றும் ஆவிகள் நிறைந்த தகன மைதானத்தில் சம்புமூர்த்தியுடன் விளையாடுகிறார்கள். முன்பு தேவி சங்கரரால் கலி கருப்பு நிற மற்றும் பார்வதி மலைப்பெண் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் தேவி கடக மேஜை நிலமில் சங்கரரின் மீது கோபமடைந்தார். சிவபெருமானுக்கும் கௌரி தேவிக்கும் இடையே சண்டை ஏற்பட்ட போது அங்கேயே ஒரு தெய்வம் தோன்றியது. அது காலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. முன்னர் கலஹநாசனன் என்ற புனித குண்டம் அமைக்கப்பட்டது. வியாசமா முனிவரை, அங்கு நீராடியவுடன் அன்பர் சண்டையிடுவதை நிறுத்தினார். அந்த புனித தீர்த்தத்தில் நீராடி மகேஸ்வரரை வணங்கி ஒரு இரவு விரதம் இருப்பதன் மூலம் பக்தர் தனது குடும்பத்தில் 100 உறுப்பினர்களை மீட்டுக் கொள்வார். ஒரு நபர் அங்கு ஒரு சிறிய அணு அளவுள்ள சந்தன குவளையை நன்கொடையாக வழங்கினால் அவர் தனது குடும்ப உறுப்பினர்களை, முன்னோடிகளில் 10 பேரையும் வாரிசுகளில் 10 பேரையும் தன்னுடன் சேர்த்து மீட்டு கொள்ளலாம். முனிவரே, கோஷர்மா அளவுள்ள ஒரு நிலத்தை ஒரு மனிதன் நன்கொடையாக வழங்கினால் அவர் முழு பூமிக்கும் அதிபதியாக மாறுவார். சிவப்பு நிறத்தில் ஒரு பசுவையோ அல்லது அங்குல நிறத்தையோ நன்கொடையாக வழங்குபவன் அரசனாகி விடுவான். மனிதர்கள் பிராமணர்களுக்கு பசு, குதிரைகள், எள் விதைகள், துணி, ஒரு பானை, செம்பு, பால் பாத்திரம், செருப்புக்கள், ஒரு குடை மற்றும் சிறந்த செருப்புக்களை பரிசாக அளித்தால் அவர்களின் உலகங்கள் நித்தியமானவை. புனித தலத்தின் பின்புறத்தின் வலது புறத்தில் தாய்மார்கள், அதாவது பிராமி போன்றவை என்ற தெய்வங்கள் உள்ளன. அங்குள்ள தேவி அனைத்து உலகங்களின் பாவத்தையும் போக்குகிறாள். சிறந்த மணிகர்ணிகா அனைத்து தீர்த்தங்களின் பிரதிநிதி என்று அறியப்பட வேண்டும். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் ஒரு பக்தர் பின்புறத்தில் பிருஷ்ட மாத்ருக்கள் இருக்கும் தாய்மார்களை மரியாதையுடன் வணங்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் விரும்பிய சித்தியை அடைவார். ஒருவர் தாய்மார்களை சந்தித்து பயணம் மேற்கொண்டால் அவருக்கு திருடர்கள் மீது எந்த பயமும் இருக்காது. ராட்சசர் அல்லது தீய ஆவிகள் மீதும் அவருக்கு எந்த பயமும் இருக்காது. தனது சொந்த நாட்டிலும் அந்நிய நாட்டிலும், மலைகளிலும் காடுகளிலும் கடலிலும் அவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அவனுக்கு எந்த தீய எண்ணங்களும் இருக்காது. அரசர் மற்றும் பிறரை குறித்த பயமோ அல்லது அனைத்து கொடிய கிரகங்களின் துன்பங்களாலும் அவனுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவியை முன்னிறுத்தி ஆடு, செம்மறி ஆடு அல்லது எருமையை கொல்லும் பிராமணன் விரும்பிய பலனை அடைகிறான். ஆஸ்வின மாதத்தின் பிரகாசமான பாதியின் 8ஆம் நாள் நள்ளிரவில் தேவியின் முன் புனித நீராடும் ஒருவன் சிறந்த சித்தியை பெறுகிறான். மகன் இறந்த ஒரு பெண் தன் கணவனுடன் குண்டத்தில் நீராடி பின்னர் தேவியின் முன் புனித நீராடினால் அவள் அந்த பலனை அடைவாள். ஒரு பானை மற்றும் பழத்துடன் நீராடிய பின்னர் அவள் வேறு யாருடைய முகத்தையும் பார்க்கலாகாது. முனிவரே, இந்த கும்ப ஸ்நானத்தின் மூலம் ஒரு பானையுடன் நீராடுதல் அவளுக்கு 6 முகங்களை கொண்ட இறைவனை, ஸ்கந்தனை போன்ற ஒரு மகன் பிறப்பான். மாத்ருக்களுக்கு பின்னால் தெய்வீக தேவதைகளின் அற்புதமான மற்றும் மிகவும் தகுதியான தீர்த்தர் இருக்கிறார்.
அங்கு நீராடுகிற ஒரு மனிதன் அழகான அம்சங்களுடன் வளமாக இருப்பான். வியாசமா முனிவரே, இந்த தீர்த்தத்தின் சக்தியால் இலாவின் மகனான மன்னர் புரூரவஸ் ஊர்வசியால் கணவராக பெறப்பட்டார். இந்த சுவாரஸ்யமான கதையை கேட்டதும் வியாசமா முனிவர் இந்த வார்த்தைகளை கூறினார். வியாசர் கூறினார், பெரிய முனிவரே, தெய்வீக தேவதைகளின் இந்த தீர்த்தம் அங்கு எவ்வாறு உருவானது, அதை விரிவாகவும் அதன் இரகசியங்களாகவும் விவரிக்கவும். அதன் காரணம் என்ன, இது எந்த நேரத்தில் நிறுவப்பட்டது, இந்த புரூரவஸ் யார், சிறந்தவர் எப்படி, பெண்மணியே ஊர்வசி என்ற தெய்வீக பெண்மணி அவருடைய மனைவியாக வந்தாளா, இதையெல்லாம் நடந்தபடியே கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், நரர் மற்றும் நாராயணர் பத்ரிகாவின் தவத்தோப்பில் தவம் செய்தனர். தேவேந்திரன் அதை கண்டு பயந்தான். தங்கள் இளமை பருவத்தில் பெருமை கொண்ட வசீகரமான மற்றும் கவர்ச்சிகரமான அம்சங்கள் கொண்ட அனைத்து தெய்வீக பெண்களும் முனிவர்களின் தவத்தில் தடைகளை வைக்க தேவேந்திரனால் கட்டளையிடப்பட்டனர். அவர்கள் அங்கு வந்தனர். தடைகளை உருவாக்க வந்த தெய்வீக பெண்களை பெருமையாலும் விளையாட்டுத்தனத்தாலும் வெறித்தனமாக கண்டார்கள். பின்னர் 2 கடவுள்களும் நர மற்றும் நாராயணர் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டனர். நமக்கு சொந்தமாக பெண்கள் இல்லாததால் இவர்கள் தடைகளை உருவாக்க இங்கு வந்துள்ளனர். இவ்வாறு கூறிய பின்னர் நரர் நாராயணரிடம், இவர்களை விட அழகான ஒரு பெண்ணை நான் படைப்பேன் என்றார். தனது தொடைகளிலிருந்தும் மாம்பழ மலர்களை பயன்படுத்தியும் அவர் ஒரு பெண்ணை படைத்தார். உலகில் அழகில் அவள் நிகரற்றவள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டாள். அந்த அற்புதமான பெண்மணி நெருப்பு பிரகாசம் கொண்ட அழகான இளம் கன்னி எழுந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் சக்கரனிடம் திரும்பி வந்து, நாங்கள் அவர்களை சோதிக்க முடியாது என்று கூறினார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் சக்கரன் அந்த தெய்வீக மனிதர்களிடம் வந்து தலையில் மரியாதையுடன் கரம் கூப்பி வணங்கி அவர்கள் முன் பணிந்து கூறினார், இந்த பெண்ணை நான் வேண்டிக் கொள்கிறேன். அவளை எனக்கு கொடுக்க மகிழ்ச்சி அடையுங்கள். தெய்வீக மனிதர்கள் மகாபிரபுக்கள் அவளை தேவேந்திரனிடம் கொடுத்தனர். எங்கள் வார்த்தைகளின் வலிமையால் நாரணால் இது தொடைகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஊர்வசியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான பெண் மாம்பழ மலரிலிருந்து தொடைகளிலிருந்து படைக்கப்பட்டதால் அவள் ஊர்வசி என்று அழைக்கப்படுகிறாள். புரந்தரர் அந்த அற்புதமான பெண்மணி ஊர்வசியை அழைத்து கொண்டு சொர்க்கத்திற்குள் சென்றார். அவர் சித்ரங்கதையை அழைத்து, சித்ரா, அவள் நடனத்தின் திறமையானவளாக மாறுவதற்கு போதுமான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அவள் விரைவில் திறமையானவளாக மாறுவதற்கு அற்புதமான முயற்சி செய்யப்பட வேண்டும் என்றார். இவ்வாறு வழிநடத்தப்பட்டதால் அவள் நடனத்திலும் இசையிலும் திறமையானவளாக மாற்றப்பட்டாள். இவ்வாறு அந்த அழகான பெண் தெய்வீக வாசஸ்தலத்தில் தங்கினாள். நீண்ட காலத்திற்கு பின்னர் இலாவின் நீதிமான் மகன் புரூரவஸ் என்ற மன்னன் அங்கு வந்தான். தேவேந்திரனுடன் சேர்ந்து தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து நடனத்தை கண்டான். வாசவன் தேவேந்திரன் முன் ஊர்வசி நடனமாடுவதை கண்டதும் மன்னனின் மனம் மயங்கி அவன் மோகம் கொண்டான். அவனால் எதையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவன் மனதை ஒருமுகப்படுத்தி சிறிது நேரம் தங்கினான். ஊர்வசியை பொறுத்தவரை அவளும் அவன் பார்வையால் ஈர்க்கப்பட்டாள். அவள் மனம் கவரப்பட்ட நிலையில் மையலால் பீடிக்கப்பட்டு மிகவும் கிளர்ச்சி அடைந்து அந்த இடத்தை விட்டு சென்றாள். அந்த பெண் உயர்ந்த நடன மேடையிலிருந்து கீழே வந்தாள். தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டு தரையிலிருந்து எழுந்தாள். சிங்கம் போன்ற அரசரால் காணப்பட்ட போது அவள் மையல் கடவுளால் துன்புறுத்தப்பட்டாள். புரூரவர்கள் அவளை குறித்து எண்ணி பூமிக்கு சென்றனர். அரசர்களில் புலியை குறித்து நினைத்து ஊர்வசி இல்லத்திற்கு சென்றார் மனச்சோர்வுடன். அவள் சித்ராங்கதனின் வசிப்பிடத்திற்கு சென்று அவனை தன் தூதனாக்கி கொண்டாள். இரவில் புரூரவர்கள் இருக்கும் இடத்திற்கு அவனால் அழைத்து செல்லப்பட்டாள். ஊர்வசி இல்லாத சொர்க்கம் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு வெற்றிடமாக தோன்றியது. அதே இரவில் அவள் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். அவளிடமிருந்து பிரிக்கப்பட்ட அவர் புரூரர்கள் 60 ஆண்டுகள் மனச்சோர்வுடன் அலைந்தார். வியாசமா முனிவரே, மன்னர் பைத்தியம் பிடித்தவராய் தெரிந்தார். புனித தீர்த்தங்களில் சுற்றி திரிந்து மகாகால வனத்தை அடைந்தார். அந்த அற்புதமான தெய்வீக பெண்மணி ஊர்வசியை ஒரு கந்தர்வன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றான்.
அங்கே அவள் தொடர்ந்து அரசரே அரசரே என்று முனகினாள். அவள் ஒருபோதும் அமைதியாக படுத்திருக்கவில்லை. அவள் நீராடவும் இல்லை. இதற்கிடையில் மற்ற அனைத்து தெய்வீக பெண்களும் ஊர்வசி இருந்த இடத்தை அடைந்தனர். ரம்பா, மேனகா, பிரம்லோகா, புஞ்சிகஸ்திரி, ஜலபூர்ணா, அஸ்ருபூர்ணா, வசந்தா, சந்திரிகா, சூரியதத்தா, விசாலாட்சி, சந்திரபிரபா ஆகியோர் ஒரு குழுவாக அங்கு வந்து ஊர்வசியிடம் பேசினர். அழகான கண்கள் கொண்ட சிறந்த பெண்மணியே, ஏன் ஒரு மனிதனுக்காக அழுகிறாய்? அந்த தேவலோக கன்னிகைகளின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி, ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதால் கிடைக்கும் இன்பத்தை ஒரு அன்னகர் பாராட்ட இயலாது. இந்த உவமையிலிருந்து நீங்கள் அனைத்தையும் அறிய வேண்டும். நான் அவரை குறித்த எனது தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறேன். ஊர்வசியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் ஆலோசனை நடத்தினர். தேவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் மகா காலவனத்திற்கு சென்றனர். மரங்களின் நிழலில் அரசர் ஓய்வெடுப்பதை அவர்கள் கண்டார்கள். அரசரை கண்டதும் அவர்கள் அனைவரும் அன்புடன் அதிகமாக கிளர்ந்தெழுந்தனர். அனைத்து தேவலோக கன்னிகைகளும் மையல் கொண்டு மயங்கி இருப்பதை கண்ட ஊர்வசி புன்னகைத்து கொண்டே கூறினாள். இவன்தான் மனிதர்களின் புலி, இலாவின் மகன். இவரிடமிருந்து நான் பிரிந்து விட்டேன். அவர் பூமியில் நன்கு அறியப்பட்ட அரசர் புரூரவஸ் என்று பெயர். ஊர்வசி இவ்வாறு கூறிய போது தேவலோக கன்னிகைகள் கூட்டம் வெட்கப்பட்டு நீண்ட நேரம் அமைதியாக தலை குனிந்து நின்றனர். இதற்கிடையில் புனித முனிவர் நாரதமா முனிவர் அங்கு வந்தார். அங்கு வந்த அனைவரையும் ஊர்வசியுடன் இருந்த மன்னரையும் பார்த்து அவர் கூறினார், நீங்கள் ஏன் தேவேந்திரனின் சிறந்த மற்றும் மிகவும் அழகான வசிப்பிடத்தை அமைதியாக விட்டு சென்றீர்கள்? பிரிவினை ஏற்படாதவாறு விரைவில் ஒரு வரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாரத மாமுனிவர் தீர்த்தத்தின் மகத்துவத்தையும் விவரித்தார். இந்த தீர்த்தத்தில் புனித நீராடும் போது துரதிருஷ்டவசமாக ஆணோ பெண்ணோ தாம்பத்திய சுகத்தையும் அனைத்து சிறந்த இன்பங்களையும் அடைகிறார்கள். ஒரு பக்தர் செலவுகளை பொருட்படுத்தாமல் எள், உப்பு அல்லது சர்க்கரையுடன் தன்னை எடை போட வேண்டும். அல்லது பார்வதி தேவியை பார்வையில் வைத்து வெல்லம் அல்லது தேனுடன் எடை போட வேண்டும். உப்பை பயன்படுத்தின அவர் அல்லது அவள் அழகாகவும் உருவத்தில் அழகாகவும் இருப்பார். எள் விதைகளை பயன்படுத்தின அனைத்து உறுப்புகளின் பிரகாசத்தையும், சர்க்கரையை பயன்படுத்தினால் செல்வம் அதிகரிக்கும், வெல்லத்தை பயன்படுத்தினால் அனைத்து உறுப்புகளிலும் முழுமையும் கிடைக்கும், தேனை பயன்படுத்தினால் தாம்பத்திய சுகமும் உறுதி. இந்த புனித தீர்த்தத்தின் சக்தியால் அனைத்தும் நடக்கும். பக்தர்கள் இறைவனையும் தெய்வத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 இணைகளுக்கு உணவளிக்க வேண்டும். பின்வரும் பொருட்கள் பரிசாக வழங்கப்படும்: ஒரு குடுவை, ஆணி, ஆபரணம், செவி அணிகள், தங்கம், கோலிரியம், கரும்பு கூடை, ரவிக்கை மற்றும் குங்குமப்பூ, சாயம் பூசப்பட்ட ஆடைகள். ஆண்களுக்கு வெள்ளை சாம்பல் மற்றும் களிம்புகள் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சிறந்த விரதத்தை ஆஸ்வின மாதத்தின் பிரகாசமான பாதியில் 3வது சந்திர நாளில் செய்ய வேண்டும். இதை ஆஷாட, ஸ்ராவண மற்றும் பாரத மாதங்களிலும் செய்ய முடியும். பெண் உமாதேவியைப் போல ஒரு சிறந்த பெண்ணாக மாறுகிறாள். பக்தர் தனது திறனுக்கு ஏற்ப உமா மற்றும் மகேஸ்வரரின் தங்க உருவங்களை உருவாக்குகிறார். தராசு தட்டில் அமர்ந்திருக்கும் போது அவற்றை பெண் அணிந்து கொள்ள வேண்டும். பழங்கள் மற்றும் பல்வேறு வகையான காய்கனிகளையும் கொடுக்க வேண்டும். பரிசாக கொடுக்கப்படும் அனைத்தும் ஹோம செயல்பாடு, உச்சரிக்கப்படும் ஜபங்கள், இவை அனைத்தும் அங்கு செய்தால் 10 மடங்கு புண்ணிய பலன் கிடைக்கும். இவை அனைத்தையும் தூய்மையுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் செய்யும் பெண் மரணத்திற்கு பிறகு கந்தர்வர்களின் உலகத்திற்கும் தேவலோக பெண்களின் உலகத்திற்கும் செல்வாள். இதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த தீர்த்தத்தில் 2 லிங்கங்கள் தேவர்களாலும் தானவர்களாலும் வழிபடப்பட்டுள்ளன. அந்த 2 லிங்கங்களையும் தரிசிக்கும் தம்பதிகள் சிறந்த சித்தியை அடைகிறார்கள். குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் இனிமையான நறுமணம் கொண்ட மலர்களால் வழிபட்டு இரவில் விழித்திருக்க வேண்டும். அவர்கள் ருத்ரலோகத்தை அடைகிறார்கள். தேவி சிவபெருமானிடம் தனது சொந்த வடிவத்தை பிரிவது எப்படி காணப்படவில்லையோ அதேபோல் தம்பதிகளின் பரஸ்பர பிரிவையும் ஒருபோதும் காண இயலாது. இப்படி செய்த பிறகு பிராமணரை அவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு
தீர்த்தத்திற்கு சென்றனர். அப்சரஸ்களின் தீர்த்தம் விவரிக்கப்பட்டுள்ளது. மற்ற தீர்த்தங்கள் இப்போது எடுத்து கொள்ளப்பட்டுள்ளன. பிருஷ்டதேவியின் தெற்கே மகிஷ குண்டம் புனித குழி உள்ளது. அங்குதான் தானவ மகிஷன் கணங்களின் தலைவர்களால் முன்னர் கொல்லப்பட்டார். அந்த தீர்த்தத்தில் நீராடி தாய்மார்களை விடாமுயற்சியுடன் வழிபடுவதன் மூலம் ஒரு பக்தர் பேய்கள், ராட்சசர்கள் மற்றும் பிசாசுகளின் ஆவிகள் துன்பத்திலிருந்து விடுபடுகிறார். 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.